everyone. இன்னைக்கு நம்ம granny square எப்படி போடுறதுன்னு கத்துக்கலாம். இது ரொம்பவே பேசிக் டெக்னிக் फ्रेंड्स. வாங்க நான் இன்னைக்கு 5 mm ஹூக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான கலர்ல yarn நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. granny squareக்கு நான் ஃபர்ஸ்ட் split knot போட போறேன். split knot எப்படி போடுறதுன்னு நான் beginning classல கத்து கொடுத்திருக்கேன் फ्रेंड्स. அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுல போய் கத்துக்கலாம். split knot போட்டு 6 chain போட போறேன். chain 2 chain 3 chain 3 chain 4 chain 5 chain 6 6 chain போட்டாச்சு. இந்த 6 chainல நம்ம first chainல போய் join பண்ணலாம். split stitchால நம்ம இந்த foundation chain join பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கதான் join பண்ணனும். இப்போ நம்ம first row போட ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க first rowக்கு நான் முதல்ல 3 chain போடுறேன். first 2 3 3 chain போட்டாச்சு. 3 chainக்கு அப்புறம் 2 double crochet போட போறேன். ஆனா first double crochet. நான் double crochet எப்படி நம்ம போடுறதுன்னு கத்து கொடுத்திருக்கேன் फ्रेंड्स beginning classல. ப்ளீஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்க் ப்ளீஸ் அதல போய் கத்துக்கங்க. இரண்டாவது double crochet. 2 double crochet போட்டாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 3 chain போட்டோம் இல்லையா, அதுவே ஒரு double crochet சமம் தான். அதோட கால்குலேட் பண்ணா நமக்கு 3 double crochet இருக்கு. 3 double crochetக்கு அப்புறம் 3 chain போடுறோம். 3 chain போட்டாச்சு. இங்க இருந்து மறுபடியும் 3 double crochet. first double crochet, இரண்டாவது double crochet, மூணாவது double crochet. 3 double crochet போட்டாச்சு. 3 double crochetக்கு அப்புறம் மறுபடியும் 3 chain போடலாம். பாருங்க எப்படி இருக்கு நம்மளோட பேட்டர்ன். இந்த 4 double crochet இருக்கும். இப்போ 2 போட்டாச்சு. நம்ம 1 2 இதே மெத்தட்ல போடலாம். பாருங்க நான் போட்டுட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் 3 chain போட்டோம் இல்லையா, அந்த 3 chainல மூணாவது chainல போய் நம்ம நாலாவது double crochet ஓட கிளஸ்டரை join பண்ணலாம். இந்த மாதிரி split stitchால join பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல granny square வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் row முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் row இது போடலாம். வாங்க फ्रेंड्स செகண்ட் row ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 3 chain போடலாம். chain 1 chain 2 chain 3 3 chain போட்டாச்சு. மறுபடியும் நான் ஒரு chain போடுறேன். போட்ட பிறகு இப்போ நம்ம 3 double crochet போடணும். அது இந்த ஸ்கொயர்ல கார்னர் ஸ்கொயர்ல போடலாம். நம்ம கிட்ட 4 ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு. அதுல கார்னர்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பாக்ஸ்ல 3 double crochet போடலாம். ஃபர்ஸ்ட் double crochet, இரண்டாவது double crochet, மூணாவது double crochet. 3 double crochet போட்டாச்சு. இதுக்கு அப்புறம் 3 chain போடலாம். அதே ஸ்கொயர்ல அதே நம்ம 3 double crochet போட்டோம் இல்லையா, அதுலயே மறுபடியும் 3 chain போடலாம். இரண்டாவது chain, மூணாவது chain. 3 chain போட்டு திருப்பியும் அதே பாக்ஸ்ல
3 டபுள் crochet போடலாம். ஒரு டபுள் crochet 2 3. இது வந்து நம்ம கார்னரை ஃபில் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஸ்கொயர் வரதுக்கு 3 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ ஒரு கார்னரை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். செகண்ட் கார்னரை ஃபில் பண்ணோம். அதுக்கு ஒரு செயின் போட்டு மறுபடியும் இதே மாதிரி அங்கேயும் 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet போடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் டபுள் crochet, இரண்டாவது டபுள் crochet, மூணாவது டபுள் crochet, 3 டபுள் crochet அப்புறம் மறுபடியும் 3 செயின் போடலாம். 1 2 3 3 செயின் போட்டாச்சு. மறுபடியும் 3 டபுள் crochet அதே ஸ்கொயர்ல கார்னர் ஸ்கொயர்ல போடலாம். ஒரு டபுள் crochet, இரண்டாவது டபுள் crochet, மூணாவது டபுள் crochet. 3 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ தேர்ட் ஸ்கொயர்ல போறதுக்கு ஒரு செயின் போட்டு இப்போ தேர்ட் கார்னர்ல அதே மாதிரி 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet போடுங்க. ஒரு செயின் போட்டு மறுபடியும் ஃபோர்த் ஸ்கொயர் கார்னர்லயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க நம்ம கிட்ட 4 கார்னர் இருக்கு. 4 கார்னர்லயும் 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet அடுத்த கார்னர் ஃபில் பண்ணும்போது ஒரு செயினால ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்க நான் போட்டாச்சு. 3 கார்னரை ஃபில் பண்ணிட்டேன். 4வது கார்னர்ல 3 டபுள் crochet 3 செயின் போட்டிருக்கேன். இங்க மட்டும் 2 டபுள் crochet போடலாம். ஃபர்ஸ்ட் டபுள் crochet, ரெண்டாவது டபுள் crochet. இங்க மட்டும் 2 டபுள் crochet போட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங்ல 3 செயின் போட்டோம் இல்லையா, அது மூணாவது செயின்ல போய் இந்த 2 டபுள் crochet ஸ்பிளிட் ஸ்டிச்சால ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 3 செயினை வந்து ஒரு டபுள் crochetக்கு சமம் தான். அதனால அதுவும் வந்து ஒரு டபுள் crochet ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்மளுக்கு 3 டபுள் crochet மாதிரி இருக்கும். பாருங்க குட்டி பாக்ஸ் வந்துருச்சு. நம்ம 2 ரோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. நம்மளுக்கு 4 கார்னர்லயும் ஃபில் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்மளுக்கு 3 பாக்ஸா வந்திருக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சாச்சு, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட் நம்ம ஃபில் பண்ணலாம். வாங்க தேர்ட் ரவுண்ட் ஃபில் பண்றதுக்கும் 3 செயின் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் செயின், செகண்ட் செயின், தேர்ட் செயின். 3 செயின் போட்டுட்டு அதுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, நடுவுல 2 கார்னருக்கு நடுவுல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ்ல 2 டபுள் crochet போடலாம். சாரி, ஃபர்ஸ்ட் டபுள் crochet அண்ட் செகண்ட் டபுள் crochet. 2 டபுள் crochet போட்டாச்சு. நம்மளுக்கு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதுவே ஒரு டபுள் crochetக்கு சமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்மளுக்கு இப்போ 3 டபுள் crochet மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த கார்னரை ஃபில் பண்ணும்போது ஒரு செயினை போட்டு அதே மாதிரி முன்ன மாதிரியே அந்த கார்னரை 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet மாதிரி ஃபில் பண்ணலாம். வாங்க ஃபர்ஸ்ட் டபுள் crochet, ரெண்டாவது டபுள் crochet, மூணாவது டபுள் crochet. 3 டபுள் crochet போட்ட பிறகு 3 செயின் போடலாம்.
எப்பவுமே கார்னர்ல மட்டும் வந்து 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochetயா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ 3 செயின் போட்டுட்டு இப்போ 3 டபுள் crochet. ஃபர்ஸ்ட் டபுள் crochet, ரெண்டாவது டபுள் crochet, மூணாவது டபுள் crochet. 3 டபுள் crochet போட்ட பிறகு இப்போ மறுபடியும் மிடில்ல இருக்கிற பாக்ஸ்ல நம்ம ஒரு செயினை போட்டு 3 டபுள் crochet போடலாம். ஃபர்ஸ்ட் டபுள் crochet, ரெண்டாவது டபுள் crochet, மூணாவது டபுள் crochet போட்ட பிறகு மறுபடியும் நம்ம கார்னரை ஒரு செயின் போட்டு நம்ம எப்பயும் போல கார்னரை 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet மாதிரி அங்கேயும் போடலாம். ஒரு செயின் எப்பயும் ஒரு பிளாக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயினால ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க கார்னரை 3 டபுள் crochet போடலாம். ஃபர்ஸ்ட் டபுள் crochet, ரெண்டாவது டபுள் crochet. உங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா என்னோட ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 2 டபுள் crochet 3 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ 3 செயின் போடலாம். 3 செயினுக்கு அப்புறம் மறுபடியும் 3 டபுள் crochet. ஃபர்ஸ்ட் டபுள் crochet, ரெண்டாவது டபுள் crochet, மூணாவது டபுள் crochet. 3 டபுள் crochet போட்ட பிறகு ஒரு செயினை போட்டு மிடில்ல இருக்கிற பிளாக்கை ஃபில் பண்ணலாம். மிடில்ல இங்க போட்டோம் இல்லையா 3 டபுள் crochet, அதுதான் எப்பவுமே மிடில்ல வரும். ஒரு செயின் போட்டு 3 டபுள் crochet மிடில்ல ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டபுள் crochet, செகண்ட் டபுள் crochet, தேர்ட் டபுள் crochet. 3 டபுள் crochet. அதுக்கப்புறம் ஒரு செயினை போட்டு மறுபடியும் இதே மாதிரி இந்த கார்னர்லயும் ஃபில் பண்ணலாம். 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet. ஒரு செயினை போட்டு மிடில்ல 3 டபுள் crochet போடலாம். திருப்பியும் ஒரு செயினை போட்டு கார்னர்ல திருப்பியும் 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்க நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் ஃபோர்த் கார்னரை ஃபில் பண்றேன். அது எப்பயும் போல 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet ஃபில் பண்ணிட்டு நம்ம செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயின்ல தேர்ட் செயின்ல போய் ஸ்பிளிட் ஸ்டிச்சால ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம 3 ரவுண்டு நம்ம முடிச்சாச்சு. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. 3 ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஃபோர்த் ரவுண்ட் போடலாம். ஃபோர்த் ரவுண்ட் போடுறதுக்கு நம்ம தேர்ட் ரவுண்ட்ல எக்ஸ்ட்ராவா ஒரு பிளாக் வந்திருக்கு. ஃபோர்த் ரவுண்ட் 3 செயினால ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் நான் இந்த கார்னர் பக்கத்துல இருக்கிற பிளாக்கை ஃபில் பண்ணலாம். ஒரு செயினை போட்டு அந்த பிளாக்ல 3 டபுள் crochet போடலாம். இந்த ப்ரீவியஸ்ல நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நடுவுல இருக்கிற பிளாக்குங்களுக்கு எல்லாம் 3 டபுள் crochet போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கார்னர்ல இருக்கிற பிளாக்குங்களுக்குலாம் 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet போடலாம். வாங்க நடுவுல நம்ம 3 டபுள் crochet போட்டுட்டோம். இப்போ ஒரு செயினை போட்டு கார்னர்ல 3 டபுள் crochet, ரெண்டாவது டபுள் crochet,
டபுள் crochet 3 டபுள் crochet போட்டு இப்போ 3 செயின் போடலாம் 3 டபுள் crochet போட்ட பிறகு 3 செயின் போடலாம் ரெண்டாவது செயின் மூணாவது செயின் 3 செயினுக்கு அப்புறம் மறுபடியும் 3 டபுள் crochet முதல் டபுள் crochet ரெண்டாவது டபுள் crochet மூணாவது டபுள் crochet 3 டபுள் crochet அப்புறம் மிடில்ல ரெண்டு பிளாக்கா fourth ரவுண்ட்ல இருக்கு அந்த ரெண்டு பிளாக்லயும் ஒரு செயின் போட்டு 3 டபுள் crochet மறுபடியும் ஒரு செயின் போட்டு 3 டபுள் crochet போடலாம் வாங்க பாருங்க ரெண்டு பிளாக்ல 3 டபுள் crochet ஒரு செயின் போட்டு போடலாம் பாருங்க நான் போட்டாச்சு இப்போ கார்னர்லயும் 3 செயின் 3 டபுள் crochet 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet போட்டு மிடில்ல ஒரு செயின் 3 டபுள் crochet ஒரு செயின் 3 டபுள் crochet அந்த மாதிரி போடலாம் வாங்க பாருங்க ஃபைனலா நான் போட்டுட்டேன் இப்போ கடைசி கார்னர்ல 3 டபுள் crochet 3 செயின் போட்டு மூணாவது டபுள் crochet போட்டுட்டு இருக்கேன் பாருங்க போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 3 செயின் போட்டோம் இல்லையா அதுல ஸ்ப்ளிட் ஸ்டிச்சால ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க இப்படி வந்திருக்கு நம்ம கிரானி ஸ்கொயர் பாருங்க நாலாவது பிளாக்ல நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு ஸ்கொயர்ஸ் இப்போ லாஸ்டா நம்ம கட் எண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுடுங்க இழுத்து விட்டு டைட்டா ஒரு இழுத்தீங்கன்னா நாட் மாதிரி படிஞ்சிடும் பாருங்க நம்மளோட கிரானி ஸ்கொயர் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த கிரானி ஸ்கொயர் யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த நூலை கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கோங்க லூஸ் ஆகாத மாதிரி கொஞ்சம் ஸ்டிச்சஸ் எடுத்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு மீதி உள்ள நூலை கட் பண்ணி விட்டுடுங்க இந்த கிரானி ஸ்கொயர் பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்